ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிட்ஸ் கோஷன்ட். என்ன சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், இதே மாதிரி என்னோடய எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னாலும் எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ thank you so much for your enormous support for the previous video. I really mean it. So yes, now I am back with the next topic. Yeah. So before that, quick-ஆ ஒரு question. இது ஒரு ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். உங்கள் ஷெல்ஃபில் ஒரு நோட் புக் இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5 pages ஃபுல்லாக எஸ்தட்டிக் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருப்பீங்க. இல்லைனா கவிதை, போயம், ட்ராயிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், தேடுங்க. மறந்துட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இருக்கும். அந்த நோட்டில் அந்த 5 pages தவிர மிச்சம் சடனாக எல்லாம் பிளாங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், தெரியும். இல்லைனா உங்கள் ஃபோனில் ஒரு டிராஃப்ட் ஃபோல்டர், குறைஞ்சது ஒரு 10 ஐடியாஸ், ஆனால் ஒன்று கூட என்னால் லைவ் ஆக்ஷன் பண்ண முடியல. கேலரியில் போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய கவிதை இல்லைன்னா கதை எல்லாம் எழுதி வச்சுருப்போம். ஆனால் அதை போஸ்ட் பண்ணலை, யாருக்கும் சென்டும் பண்ணல. அப்படின்னு பார்த்தா 2 நாள் மட்டும் போன ஜிம் மெம்பர்ஷிப் இல்லை, அது அப்படியே தூக்கி போட்ட ஒரு ஹாபி. இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் இருந்திருக்கு, இன்னமும் இருக்குது. ஆனால் யூஸ்வலி இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம எதையுமே ஒழுங்காக முடிக்கிறதில்ல, we are good for nothing, நம்ம ஒரு ஃபெயிலியர்னு தோணும்ல. பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு பி மெஸ்ஸி. எல்லாமே கலந்தது தான் இந்த சோல். அதில் நம்ம மைண்ட் தான் மியூசியம். அதில் அப்டேஷன் இருக்கும், ஆனால் மியூசியமோட வைப் மட்டும் மாறவே மாறாது. உங்கள் லைஃப் ஒன்றும் ஃபேக்ட்ரி கிடையாது, எல்லா விஷயத்தையும் ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு. இந்த அன்ஃபினிஷ்டு விஷயம் எல்லாமே உங்கள் மனசில் இருக்கிற ஒரு அழகான மியூசியம் மாதிரின்னு சொல்லலாம். அங்கே உங்களுக்கு சொந்தமான அழகான பாதுகாக்கப்பட வேண்டிய மொமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க. இது அவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாது, பிகாஸ் தே ஆர் செலிப்ரேட்டிங் தேர் சக்ஸஸ், குட் ஃபார் தேம். பட் பார்க்குற உங்களுக்கு, நம்மளுக்கு தான் அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து நம்மளோட மைண்ட் மியூசியம் ஒர்க் ஆகும். எவ்ரி-ஒன் ஹாவ் த ஃபைனல் ரிசல்ட். ஆனால் அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற 1000 மிஸ்டேக்ஸை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்தால் ஓகேவா, நம்மளுக்கு செட் ஆகுமான்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை போடுங்க. இல்லை அந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்மளால் தாங்க முடியாது, அது எனக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் லீவ் இட். இட்ஸ் நாட் meant ஃபார் யூ. Better things which suit you will come and fall under you at the right time. இது நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் என்னோடய சோஃபார் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். எதை ஆரம்பித்தாலும் முடிக்கணும், இல்லைனா அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, இல்லை வேஸ்ட் ஃபார் லைஃப். இந்த மைண்ட் செட் நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுது. மேபி சொசைட்டியோட ப்ரெஷர் கூட சொல்லலாம். பட் லெட்ஸ் திங்க், அந்த விஷயத்தை நீங்கள் முடிக்கலனாலும் யூ லேர்ன் சம்திங் நியூ, ரைட்? தோனி சொல்லுவார்ல, ரிசல்ட் இஸ் நாட் அ மேட்டர், த ப்ராசஸ், த லேர்னிங் விச் யூ டேக் ஹோம் இஸ் த பாயிண்ட் ஹியர். குவிட்டிங் இஸ் நாட் ஆல்வேஸ் கிவிங் அப். சில நேரம் நமக்கு செட் ஆகாத விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு செட் ஆக போகிற விஷயத்துக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது தான் உண்மையான இன்டெலிஜென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? லெட்ஸே நீங்கள் ஒரு கிட்டார் வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, பட் இப்போது அது மூளையில் தூசி டஸ்ட் அடித்து கிடக்குது.
உங்களுக்கு கில்ட்டியாக இருக்கும். என்னடா நம்ம ஒழுங்காக எதுவுமே பண்ணலை அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணிடான்னு யோசிப்போம். இன் தட் 1 week நீங்கள் மியூசிக் பற்றி ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் எ பேசிக் திங்க் அபவுட் மியூசிக் அண்ட் கிட்டார் விச் மெனி டசன்ட் ஈவன் நோ இட் மேன். ஸோ cheer up. என்னோட டிசைன் ஒர்க்கில் கூட thousands ஆஃப் ஃபெயில்ட் டிசைன்ஸ் இருக்குது. அது எல்லாம் வெளியில் வரல. பட் அந்த ஃபெயில்ட் டிசைன்ஸ் தான் எனக்கு கரெக்டான நான் ப்ராப்பராக பண்ண வேண்டிய டிசைனை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு. இந்த அன்ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு லெசனை சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் இட்ஸ் ஓகே டு லெட் தெம் கோ. மியூசியமில் ரேர் பீசஸை வாங்குற மாதிரி கவலைப்படாதீங்க. அந்த லெசன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பெரிய சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா மியூசியமில் அதை விட பெரிய ரேர் பீஸை ஷோகேஸ் வைக்கிறதுக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். இட்ஸ் ஓகே டு பி மெஸ்ஸி சம்டைம்ஸ். இட்ஸ் ஓகே டு சேஞ்ச் யுவர் மைண்ட். நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். எதுவும் டு டூ லிஸ்ட் கிடையாது. ஒரு கார்டனை யோசிச்சு பாருங்களேன். எல்லா சீட்ஸும் விதையும் மரமாக ஆகாது. சில சீட்ஸாக சாயிலனும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் அன்ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட்ஸும். அது உங்களுக்கு சக்ஸஸை தரலனாலும் உங்கள் லைஃப்பை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுச்சு. ஒரு மெமரபிளான உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுச்சுன்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள். யூனோ people who try many things are always more beautiful than people who do only one thing perfectly. இது அப்படியே மாற்றி சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ ஃபைனலி உங்கள் அன்ஃபினிஷ்ட் விஷயத்தை பார்த்து ஃபீல் பண்ணாமல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லெசன் அண்ட் ஃபார் த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒர்த்துன்னு ப்ரூவ் பண்ண எல்லாத்தையும் முடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. Take time for yourself. Finally, if இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண வச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். What is the one thing you started but didn't finish? Let's celebrate our messy life together. This is also a messy girl signing off from Crits Quotient. Stay creative, stay messy. Bye bye. See you.